சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தில் நோய்வாய்ப்பட்ட தாய் யானைக்கு வனத்துறையினர் சிகிச்சை அளித்து வருகின்றனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கனகராஜ் வழங்க கேட்கலாம். கனகராஜ், வணக்கம். தற்பொழுது இந்த யானைக்கு என்ன மாதிரியான நோய் தாக்கம் என்பது ஏற்பட்டிருக்கிறது? சிகிச்சை தொடர்பான முழு விவரங்கள் என்ன? வணக்கம். சத்தியமங்கலம் புலிகள் காப்பக வனப்பகுதியில் ஏராளமான காட்டு யானைகள் நடமாடுகின்றன. குட்டிகளுடன் நடமாடும் காட்டு யானைகள் அவ்வப்போது சாலையோர வனப்பகுதிகளில் நடமாடுவது வழக்கம். இந்த நிலையில் நேற்று இரவு சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்திற்குட்பட்ட பன்னாரி வனப்பகுதியில் பவானிசாகர் பன்னாரி செல்லும் சாலையின் கிழக்கு வனப்பகுதியில் ஒரு காட்டு யானை உடல்நலக் குறைவால் கீழே வனப்பகுதியில் கீழே படுத்து கிடப்பதை கண்ட வனத்துறையினர் உடனடியாக உயரதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து வனத்துறை உயரதிகாரிகளின் உத்தரவின் பேரில் அங்கு சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தின் வன கால்நடை மருத்துவர் சதாசிவம் மற்றும் வனக்குழுவினர் சம்பவ இடத்திற்கு சென்ற போது அந்த கீழே படுத்து கிடந்த ஒரு சுமார் 40 வயது மதிக்கத்தக்க பெண் யானை எழுந்திருக்க முடியாமல் உடல்நலக் குறைவால் படுத்து கிடந்தது. அப்போது அந்த தாய் அந்த யானையானது குட்டியை ஈன்று 2 மாதமே ஆன நிலையில் ஒரு பெண் குட்டி யானை அந்த தாய் யானையை சுற்றி வந்தது. இதை கண்ட வனத்துறையினர் அந்த தாய் யானையிடமிருந்து குட்டி யானையை பிரித்து அருகே வைத்து பராமரித்து வருகின்றனர். தற்போது இந்த உடல்நலக் குறைவால் படுத்து கிடக்கும் தாய் யானைக்கு சிகிச்சை அளிக்கும் பணியில் மருத்துவ குழுவினர் ஈடுபட்டு வருகின்றனர். தாய் யானைக்கு குளுக்கோஸ் உள்ளிட்ட மருந்து பொருட்கள் மூலம் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து குட்டி யானையை அருகே வைத்து அதற்கு லாக்டோஜன் உள்ளிட்ட திரவ உணவுப் பொருட்களை கொடுத்து பராமரித்து வருகின்றனர். தற்போது அப்பகுதியில் 20க்கும் மேற்பட்ட வனத்துறையினர் முகாமிட்டு யானையின் உடல்நலம் குறித்து கண்காணித்து வருகின்றனர். மேலும் இந்த தாய் யானை உடல்நலக் குறைவால் உடல்நலம் தேராத பட்சத்தில் இந்த குட்டி யானையை வேறு யானை கூட்டங்களுடன் சேர்ப்பதா அல்லது மற்ற முகாமுக்கு வேறு ஏதாவது யானைகள் வளர்ப்பு முகாமுக்கு கொண்டு செல்வதா என்பது குறித்து வனத்துறை உயரதிகாரிகள் முடிவு செய்வார்கள் என வனத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து யானைக்கு சிகிச்சை அளிக்கும் பணி நடைபெற்று வருகிறது. தகவல்களுக்கு நன்றி கனகராஜ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.